டெய்லியும் ஒரே வகையான லஞ்ச் சாப்பிட்டு போர் அடிக்குதா உங்களுக்கு? கவலையப்படாதீங்க. இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் 6 நாளைக்கு 6 விதவிதமான லஞ்சை, அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ரூ. 100 எப்படி டேஸ்டியாகவும் சட்டுன்னு செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க. டொமேட்டோ ரைஸ் அண்ட் ரைத்தா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. பட்டை கிராம்பு பிரியாணியில் இதை கொஞ்சமாக சேர்த்திட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 1 கை அளவுக்கு இதில் சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், மிளகாத்தூளையும் இதில் சேர்த்திட்டு இதில் கொஞ்சமாக மல்லித்தூளையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கறி மசால் தூளையும் இதில் சேர்த்திட்டு நல்லா சிம்லையே வச்சு இது எல்லாமே போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதில் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே 1 கையளவுக்கு பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் இதில் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம நல்லா வடித்து ஆற வச்சிருக்கிற சாப்பாடை 1 கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திட்டு அந்த சாப்பாடு எதுவுமே உடையாத மாதிரி நம்ம போட்டிருக்கிற மசாலா ஃபுல்லாகவே அதில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா சிம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க சைட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பில் 1 ஸ்பூன் அளவுக்கு கேர்டை இதில் சேர்த்திக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு, மேலே கொத்தமல்லி அப்படியே தூவி விட்டுக்கோங்க. இது எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு சைட் டிஷ்ஷும் நம்ம ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோ ரைஸும் ரைத்தாவும் ஒட்டுக்காயை சேர்த்து வச்சு எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான டொமேட்டோ ரைஸ் அண்ட் ரைத்தா ரெடி. சாம்பார் ரைஸ் அண்ட் வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகையில் சேர்த்திட்டு கொஞ்சமாக சீரகத்தையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 கையளவுக்கு கருவேப்பிலையும் இதில் சேர்த்திக்கோங்க. இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 1 கையளவுக்கு இதில் சேர்த்திட்டு அதே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி இதில் சேர்த்திக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்திக்கோங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளையும் இதில் சேர்த்திட்டு இதில் கொஞ்சமாக சாம்பார் தூளையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா சிம்லையே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா புளிஞ்சு வச்சுருக்கிற புளிச்சாறை இதில் சேர்த்திக்கோங்க. இதில் 1 கரண்டி அளவுக்கு பருப்பை நல்லா வேக வச்சு இதில் 1 கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம போட்டிருக்கிற மசாலா ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே நல்லா வேக வச்சு ஆற வச்சிருக்கிற சாப்பாடை 1 கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திட்டு நம்ம போட்டிருக்கிற காய்கறி இது மசாலா ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சைட் டிஷ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக இதில் கடுகையும் இதில் சேர்த்திக்கலாம். இதில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய் 1 கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளையும் இதில் சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே போட்டுட்டு நல்லா சிம்லையே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்பீடாக வறுத்து எடுத்துகிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற 2 ஐட்டமும் சாம்பார் ரைஸும் வெண்டைக்காய் பொரியலும் சேர்த்து வச்சு எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான சாம்பார் ரைஸ் அண்ட் வெண்டைக்காய் பொரியல் ரெடி. லெமன் ரைஸ் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக இதில் கடுகையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தையும் இதில் சேர்த்திட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக
கடலையும் இதில் உடச்சி இதில் சேர்த்திக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூளையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக கருப்புளையும் இதில் சேர்த்திட்டு இதில் ஒரு பச்சை மிளகாவும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ஒரு கையளவுக்கு இதில் சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா சிம்லையே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனா அரை லெமனை நல்லா புழிஞ்சு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு புழிஞ்சு இதில் எடுத்துக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு லெமன் எசன்ஸ் ஃபுல்லாகவே இதில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க சிம்லையே வச்சு. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே நல்லா வடித்து ஆற வச்சிருக்கிற சாப்பாடை ஒரு கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திட்டு நம்ம போட்டிருக்கிற ஆனியன் கடலை நம்ம போட்டிருக்கிற லெமன் எசன்ஸ் எல்லாமே ஸ்ப்ரெகர் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சைடிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகையும் இதில் சேர்த்திட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் நம்ம சேர்த்திட்டு பேபி பொட்டேட்டோவை நான் நல்லா வாஷ் பண்ணி தோல் உரித்து ஒரு கரண்டி அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு மஞ்சத்தூளையும் இதில் சேர்த்திட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக கறி மசால் தூளியும் இதில் சேர்த்திட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளியும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக மல்லித்தூளியும் இதில் சேர்த்திட்டு நம்ம போட்டிருக்கிற எல்லா மசாலாவும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா சிம்லையே வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் விட்டு ஒரு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற லெமன் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான லெமன் ரைஸ் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. கர்ட் ரைஸ் அண்ட் பிக்கிள் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக இதில் கடுகையும் இதில் சேர்த்திக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தையும் இதில் சேர்த்திட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உடச்சி வச்சுருக்கிற கடலையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு பெருங்காயத்தையும் இதில் சேர்த்திட்டு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இதில் ஒரு வரமிளகாவை கிள்ளி இதில் சேர்த்திட்டு நல்லா சிம்லையே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வடித்து வச்சு ஆற வச்சுருக்கிற சாப்பாடை ஒரு கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திட்டு நம்ம போட்டிருக்கிற எல்லாத்தையுமே நம்ம இதில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இதில் ஒரு 10 கிரான்பெரியும் இதில் சேர்த்திட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கேர்ட்லேயும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு கேர்டு ஃபுல்லாகவே அந்த ரைஸில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பக்கத்தில் ஒரு பிக்கில் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான கர்ட் ரைஸ் அண்ட் பிக்கிள் ரெடி. ரசம் ரைஸ் அண்ட் கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகையும் இதில் சேர்த்திட்டு இதில் கொஞ்சமாக சீரகத்தையும் இதில் சேர்த்திக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகையும் இதில் சேர்த்திட்டு ஒரு வரமிளகாவை கிள்ளி இதில் சேர்த்திக்கோங்க. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு ஒரு 5 பல் பூண்டையும் இதில் சேர்த்திட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஒரு கையளவுக்கு இதில் போட்டுக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்திக்கோங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளையும் இதில் சேர்த்திட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரசம் பொடியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம போட்டிருக்கிற மசாலா ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு புளிச்சாறையும் இதில் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த புளிச்சாறு ஃபுல்லாகவே சுண்டுற அளவுக்கு இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இதில் ஒரு கரண்டி அளவுக்கு வடித்து ஆற வச்சிருக்கிற சாப்பாடை இதில் ஒரு கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திட்டு சாப்பாடு எதுவுமே உடையாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க.
இப்போ சைட் டிஷ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக கருப்புளியும் இதில் சேர்த்திட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை ஒரு கரண்டி அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்திட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு மிளகாத்தூளையும் இதில் சேர்த்திட்டு நம்ம போட்டிருக்கிற மசாலா ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா சிம்லையே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரசம் ரைஸும் அண்டு கத்திரிக்காய் பொரியலையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான ரசம் ரைஸ் அண்ட் கத்திரிக்காய் பொரியல் ரெடி. கீரை ரைஸ் அண்ட் கேபேஜ் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகையும் இதில் சேர்த்திக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ஒரு கையளவுக்கு இதில் சேர்த்திட்டு கீரையை நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு கரண்டி அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 வரமிளகாவை கிள்ளி இதில் சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூளையும் இதில் சேர்த்துட்டு எல்லாமே போட்டு நல்லா சிம்லையே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே நல்லா வடித்து ஆற வச்சுருக்கிற சாதத்தை ஒரு கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திட்டு நம்ம போட்டு வச்சுருக்கிற கீரை எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க சிம்லையே வச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சைடிஷ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பையும் இதில் சேர்த்திட்டு 2 வரமிளகாவை கிள்ளி இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் சேர்த்திட்டு நம்ம நல்லா ஸ்லைஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேபேஜையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்திட்டு நம்ம நல்லாவே சிம்லையே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கீரை ரைஸ் அண்ட் கேபேஜ் பொரியலை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான கீரை ரைஸ் அண்ட் கேபேஜ் பொரியல் ரெடி. இப்போ சுவையான டொமேட்டோ ரைஸும் பச்சடியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. இந்த காம்பினேஷன் கரெக்டா ரொம்ப சுவையா இருக்கு. அது வெறும் 100 rupeesக்குள்ளார பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா முடிச்சிடலாம். நம்ம சொன்ன மாதிரில ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான சாம்பார் சாதம் வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த காம்போவை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. இந்த சாம்பார் சாதம் வெண்டைக்காய் பொரியலும் சேர்த்து சாப்பிட்றப்ப அந்த காம்பினேஷனே ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கு. அதுவும் 100 rupeesக்குள்ள பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ரொம்ப சீக்கிரமாவே சட்டுன்னு செஞ்சிடலாம். நான் சொன்ன மாதிரில ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான லெமன் ரைஸ் பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. இந்த காம்பினேஷனை நல்லா கலந்து விட்டு சாப்பிட்றப்போ ரெண்டுமே சேர்த்து ரொம்பவே சுவையா இருக்குங்க. அதுவும் 100 rupeesக்குள்ள பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா சட்டுன்னு செஞ்சிடலாம். நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான கர்ட் ரைஸ் பிக்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இது ரெண்டையும் கலந்து விட்டு இப்ப வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம்.
ரொம்பவே சுவையா இருக்குங்க. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த காம்பினேஷனா சாப்பிட்றப்போ செம்ம டேஸ்டா இருக்குங்க. அதுவும் நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். அது 100 ரூபீஸ்க்குள்ள பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா சட்டுன்னு செஞ்சிடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான ரச சாதம் கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதை ரெண்டையும் கலந்து விட்டு இப்ப வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்பவே சுவையா இருக்குங்க. இதை நம்ம ரெண்டு காம்பினேஷனும் சேர்த்து கலந்து விட்டு சாப்பிட்றப்போ செம்ம டேஸ்டா இருக்குங்க. அதுவும் 100 ரூபீஸ்க்குள்ளாரே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா செஞ்சிடலாம், சட்டுனும் செஞ்சிடலாம். நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான கீரை ரைஸ் கேபேஜ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதை ரெண்டையும் கலந்து விட்டு இப்ப வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்பவே சுவையா இருக்குங்க. இந்த ரெண்டு காம்பினேஷன் கலந்து விட்டு அப்படியே சாப்பிட்றப்போ செம்ம டேஸ்டா இருக்குங்க. அது 100 ரூபீஸ்க்குள்ளார நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா சட்டுன்னு செஞ்சிடலாம். நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ நான் சொன்ன 6 நாளைக்கு 6 விதவிதமான அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா 100 ரூபாய்க்குள்ளார மீல்ஸை உங்க வீடுல செஞ்சு கொடுத்த அசத்துங்க. இதுல எந்த காம்பினேஷன் உங்களுக்கு ஃபேவரட்டோ கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாத்தையும் பார்க்கறேன். அது வரைக்கும் பாய்.